ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டே இன் மை லைஃப் தான். அது கூட கொஞ்சம் ஷாப்பிங் ப்ளாகும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு, அதனால் காலையில் எழுந்து காஃபி, அதுக்கப்புறம் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு அப்புறம் போயிட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தோசை சாப்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் அம்மா செஞ்சுருந்தாங்க. அப்புறம் போயிட்டு கடைக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது கைக்கிட்ட எம்ப்ராய்டிங் வந்திருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் ஹிப் கிட்ட ஒரு மாதிரி பெல்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கீழே நாட் மாதிரி போடுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரெண்டு பக்கமும் இருந்துச்சு. அது நெக்ஸ்ட் ட்ரெஸ் இந்த க்ரீன் கலர். இந்த க்ரீன் கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ப்ளூ கலர் பேண்ட் கூட பேர் பண்ணிக்கிறதுக்காக இது எடுத்திருந்தேன். இதுவும் நல்லாயிருக்கு. பட் ஆனால் இது மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாமா இல்லை போடலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கும் ப்ளூ கலர் பேண்ட் பேர் பண்ணியிருப்பேன். இது சாண்டில் கலர் பேண்ட் கூட பேர் பண்ணதுக்காக எடுத்திருந்தேன். இதுவும் ஃபுல் ஃப்ராக் மாடல் தான். இதுவும் நல்லா இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வர ப்ளாக்லலாம் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் என் தம்பிக்கு காலேஜ்க்காக ஒரு ஒயிட் ஷர்ட் வாங்கியிருந்தேன். இந்த ஷர்ட் தான். இது 650 என்னமோ வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு நான் எக் ரைஸ் பண்ணேன். அதோட ப்ளாக் தான் இது. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் பூண்டு மட்டும் கட் பண்ணி சாப் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு எக்கை ஆட் பண்ணி நல்லா அது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அது நல்லா பாயில் ஆகிட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கேரட் போட்டுக்கிட்டேன். கேரட்டும் கேபேஜும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதங்கணும். வதங்கிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணால் தான் காய் நல்லா வதங்கும். அப்புறம் தேவையான அளவு சாதம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சிம்லேயே கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா நல்லா காயெலாம் நல்லா எக் ரைஸ் ரெடி ஆகிடும். அப்புறம் ஈவினிங்காக நான் படம் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் அன்பு அறிவு மூவி போட்டிருந்தான். அது பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா அம்மா வெளியே போயிட்டு வந்ததுனால டிஃபன் கையோடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இட்லியும் சப்பாத்தியும் சாப்பிட்டேன். டின்னர் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.